ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் குறிப்பு தான். அதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து எப்பயுமே வீட்டில் வந்து சாதத்தை வந்து வடிப்பேன். அந்த மாதிரி வடிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு உலை வைக்கிறோம் இல்லையா, அந்த உலை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு சீக்கிரம் ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஆனில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு சாப்பாடை வேக வச்சோம் அப்படின்னா நல்லா பொழுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பாடு நம்ம சாப்பிடும் போதே தெரியும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு வந்து வேகாது, தண்ணி சீக்கிரம் வத்திரும். சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணி அப்படியே நல்லா சாப்பாடு வெந்து நிறைய சாதம் கிடைக்கும், சாப்பாடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து மெயினான ஒன்று, சமையல்லையே ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரசம்தான். யாரெல்லாம் ரசம் ரொம்ப நல்லா வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரசம் வைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா சமையலுமே அவங்களுக்கு வந்து நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரசம் நல்லா டேஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு வந்து சீரக மிளகை வந்து ரொம்ப பவுட்ரு பண்ணி போடாதீங்க, கொஞ்சம் 1-2 இது பண்ணுற மாதிரி நுணுக்கி தான் போடணும். ரசத்துக்கு வந்து எப்பயுமே சீரக மிளகை வந்து அதே மாதிரி ரசம் நுரக்கட்டி இருக்கும்போதே வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு ரசம் வந்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசத்தை வந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு அதே டைமில் பச்சை வாசனை இருக்காது. அதனால் எப்பயுமே ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரசம் வந்து. இந்த மாதிரி உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ரசம் வச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த பாத்திரத்தில் வந்து ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஊற்றி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். நான் அதிகமாக ரசம் வச்சுருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனேன். நீங்கள் கொஞ்சமாக வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடுத்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. ரசம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரசத்தை வந்து ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அந்த ஆவி வந்து வெளியில் போகிற மாதிரி லைட்டாக மூடி வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து மெயினான ஒன்று, நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம் சமைக்கும் போது நம்மளோட சாப்பாடை வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒன்று தான். உங்களுக்கு இதே மாதிரி சமையல் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறையா டிப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் பசங்களுக்கு வந்து தண்ணிச்சத்து அதிகமான இந்த ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமானது இருக்கும். அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அவங்க விளையாட்டு பசங்க அப்படின்றனால வந்து அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம தான் வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா யாராவது தண்ணி குடிக்கும்போது அதை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் போல் தாகமாக இருக்கும். அது மாதிரி தான் பசங்க வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்காகவே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி முன்னாடி வச்சுருங்க. அவங்க டிவி பார்க்குற இடத்துலையோ ஹாலில் வந்து ஒரு இடத்துல ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்குவாங்க. இந்த வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த டைமு, அதனால் கண்டிப்பாக பசங்களை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுங்க, தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். நல்லா ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கணும், தண்ணி அதிகமாக குடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செய்கிறனால குழந்தைங்களோட ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது. ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி வந்து எதுவும் வராது. ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளவோ நம்ம காசை கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாட்டில் போட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களோட ஹெல்த்தியும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய சமையல் குறிப்பெல்லாம் வந்து சொல்கிறேன், நம்ம தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.